தெரியாதா? அம்மா நேம் இங்கிலீஷில் தெரியாதா? நீ போய் வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டு அம்மா உங்கள் நேம் என்ன இங்கிலீஷில் சொல்லி எழுதி பழகிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியாம பிரச்சனை இல்லை. ஊருக்கு போயிட்டாங்களா? சரி, ஊருக்கு போயிட்டு வந்த பேர் கேட்டுட்டீங்க. ஊருக்கு போனால் அம்மா பேர் சொல்லக்கூடாதா? ஆனால் ஃபோன் பண்ணியாவது கேட்டு சரியா இப்படிதான் சொல்லிடு. ஓகே, ஸோ இனிமேலாம் உங்கள் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அப்போ வைக்கும்போது நான் கேட்பாங்க, உங்கள் அம்மா நேம் இங்கிலீஷில் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும். எழுதுலைன்னா வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்கூலையும் வரப்போகுது அடுத்த வருஷம். சரிங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கணும். இங்கிலீஷ்லேயே வரப்போகுது. ஸோ மை மதர்ஸ் நேம் இஸ் மிஸ்ஸஸ். ஓகே, ஸோ ஸ்கூலில் இருக்கிறவங்கள என்ன கூப்பிடுங்க? உங்கள் டீச்சரை மேம் கூப்பிட்டீங்க, இன்னொன்று டீச்சர் கூப்பிடுங்க. டீச்சருக்கு பொதுவானது, ஆணையும் குறிக்கலாம் பெண்ணும் குறிக்கலாம். ஓகே, சாராக இருந்தாலும் டீச்சர் தான், அதான் லேடிஸ் ஒர்க் பண்ணாலும் உங்கள் டீச்சர் தான் சொல்லலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற என்ன விதமாக கூப்பிடுங்க? மிஸ். ஸோ மிஸ்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியுமா? இருக்காது. என்னப்பா? மிஸ்ஸுன்னா காணாம போனது. மிஸ்ஸுன்னா என்னது? காணாம போனது. ஓகே, ஸோ அது ஓகே. மிஸ் அப்படின்னு கூப்பிட்டீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்க காணாம போயிட்டாங்களா, அதனால மிஸ். ஸோ மிஸ்னா கல்யாணமானவங்களை மிஸ்ன்னு சொல்லணும். ஸோ கல்யாணமாகாத பெண்ணை என்ன சொல்லணும்? மிஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்க டீச்சருக்குலாம் கல்யாணம் ஆயிருக்கா? ஆயிரலையா? ஆயிடுச்சு. அப்படின்னா அவங்க மிஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. மேம்னு சொல்லலாம், இல்லைன்னா டீச்சர்னு சொல்லிடலாம். ஓகே, சரிங்களா? ஸோ அதனால மிஸ்ஸுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ மிஸ்ஸுங்கிறது யாரு? கல்யாணமாகாத பெண்ணை என்ன சொல்லணும்? மிஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, ஸோ மதர் நேம் எழுதிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். What is your mother's name? My mother's name is, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? மிஸ்ஸஸ். இன்ஷியல் இல்லையா உங்களுக்கு? எஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம்? ஓகே, சூப்பர். வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம்? நீங்க ஓகே, ஸோ எல்லாரும் புரிஞ்சா? எல்லாரும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் உடனே கேட்கலாம். எல்லாம் தெளிவாக இருக்கிறீங்க? ஏன்னா நீங்களே எப்படி பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், அப்படி தானே? ஸோ எல்லாம் தெளிவாக இருப்பீங்க. ஓகே, ஸோ shall we go to நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது யாராவது படிக்க முடியுமா? anybody can read this one? ஓகே, மற்றவங்க யாராவது ட்ரை பண்ணுங்க. இங்கே இருக்க கேர்ள்ஸ் யாராவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, மை சிப்ளிங் அப்படிங்கிற வேர்ட் கேள்விப்பட்டீங்களா? என்ன சார் பப்ளிக் மாதிரி சிப்ளிங் என்னமோ சொல்றீங்க? பப்ளிக் என்ன சாப்பிட்றீங்க சார்? சிப்ளிங்னா என்னன்னு தெரியலையே. ஸோ சிப்ளிங்னா யாருக்கு தெரியுமா? கேள்வி சொல்லுங்க. யாரு? கரெக்ட், உடன் பிறந்தவங்க. ஓகே, நம்மளோட கூட பிறந்தவங்க. ஸோ பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லணும்? சிப்ளிங் சொல்லணும். என்ன சொல்லணும்? சிப்ளிங். இப்போ உதாரணத்துக்கு மை சிப்ளிங்ஸ் நேம் இஸ் ஸ்னேக் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க என்ன எழுதிக்கோங்க. ஓகே, உங்க கூட பிறந்த